வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு வாழ்க்கை பயணம் எபிசோட் 12. காலையில் எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா ஒரே மழை. அது எப்படா நிற்கும்னு வெளியே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் காலேஜ் போகிறதுக்கு. எப்படியோ ஒரு வழியாக மழை நின்றுச்சு, ஆனால் லைட்டாக தூரிட்டே இருந்துச்சு. இதுக்கு மேலே வெயிட் பண்ணால் காலேஜ் போக லேட் ஆயிருன்னு சொல்லி நானும் வண்டி எடுத்து கிளம்பிட்டேன். ஆனால் காலேஜ் கிட்டலாம் பார்த்தா மழையே பெய்யல. எப்படியோ புயலெல்லாம் கடந்து வந்து பார்த்தா இங்கே பார்க்கிங்கில் இடம் இல்லை. எப்படியோ ஒரு வழியாக இடத்த கண்டுபிடிச்சி நிறுத்திட்டு உள்ளே வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம தலைவன் ரோனக்கு பர்த்டே. சாக்லேட்டை கொடுத்து அசத்திட்டு இருந்தார் எல்லாத்தையும். மழை பெய்யலன்னாடா சொன்ன மாதிரியே மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நம்ம தலைவன் ரோனக்கு யாரெல்லாம் ஸ்டோரி போட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் மெசேஜ் அனுப்பிட்டு இருந்தான். அதை அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள். தலைவன் இன்னைக்கு பர்த்டேனால ஒரே குஷியாக இருக்கான். நம்ம கேங் கூட உட்காந்து போர் அடிக்குதுன்னு ஃபுல்லாக வெட்டி பேச்சு தான். அதுவும் இந்த கேமரா ஆங்கிளில் பார்த்தா நாங்களாம் லூசு பசங்க மாதிரி தெரியும். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிஷோர் பார்த்தீங்கன்னா என் சிக்னேச்சர் போஸ்ட் கொடுக்கலடா, திருப்பி எடுங்கடான்னா அதெல்லாம் எடுக்காமல் மண்டே அடிச்சு அவனை உட்கார வச்சிட்டோம். சரி போனா போகுது, நான் சிக்னேச்சர் போஸ்ட் போட்டுட்டான். பெல் அடிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஆளாக பேக்கை மாட்டிட்டு கிளம்பிடுவோம் வீட்டுக்கு. அப்புறம் பார்க்கிங் போயிட்டு வண்டியை வெளியே எடுத்துட்டு வரதுக்குள்ள மண்டை பிச்சுக்கும். அதையும் ஒரு வேலையை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எனக்கு இன்னும் அந்த ஷோல்டரில் இன்ஜூரி இன்னும் சரியாகனால இன்னைக்கு ஜிம்மு போல. அதனால சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன். அடுத்த விழாவில் சந்திப்போம் காய்ஸ்.